வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கோர் கார்டு வந்து எப்படி செக் பண்ணலாம், அதில் வந்து உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன, நார்மலைஸ்டு ஸ்கோர் என்ன, ஃபைனல் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ரொம்ப நேரமாக வந்து அதாவது ஸ்கோர் கார்டு வந்து ஈவினிங்கே வந்துருச்சு. ரொம்ப நேரமாக வெப்சைட் ஒர்க் ஆகலை. எல்லாருமே இதை செக் பண்ணுறதுனால தான் ஒர்க் ஆகலை. ஓகே. அதனால் உங்களுக்குமே வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பட் திரும்ப திரும்ப நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நாட் அவைலபிள் தான் இருக்கும். பட் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள், அது ஓப்பன் ஆகும். இதில் எக்ஸாமினேஷன் நேம், அடுத்ததாக எக்ஸாமினேஷன் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். எக்ஸாம் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக இயரில் வந்து 2025 அப்படிங்க சூஸ் பண்ணிவிட்டு வியூ மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. அடுத்ததாக உங்களோட ரா ஸ்கோர், ஃபைனல் ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். நார்மலைஸ்டு ஸ்கோர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அடுத்ததாக ஃபைனல் ஸ்கோர் இங்கே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு என்சிசி போனஸ் மார்க் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஃபைனல் ஸ்கோர் வந்து இங்கே இருக்கும். ஓகே. என்சிசி போனஸ் மார்க் இல்லாதவங்களுக்கு நார்மலைஸ்டு ஸ்கோரும் ஃபைனல் ஸ்கோரும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ உங்களுடைய செலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக தான் இதுக்கான ரிசல்ட் வந்துச்சு, எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துச்சு. அதில் வந்து ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃபை வந்து இந்த மார்க்கை வச்சு தான் வச்சுருப்பாங்க. ஓகே. இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன, அடுத்ததாக நார்மலைஸ்டு ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைனா டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஓகே. இவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் வர்றவங்களுக்கு வந்து இவ்வளோ ஆயிருக்குது, இவ்வளோலாம் ஆகாது அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியும். இல்லைனா டிக்ரீஸ் கூட ஒரு சிலருக்கு ஆயிருக்கும். ஸோ அதையுமே என்னால் வந்து ப்ரூஃபாக காட்ட முடியும். ஓகே. ஸோ அதனால் மறக்காமல் உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன, ஃபைனல் ஸ்கோர் என்ன, இல்லைனா நார்மலைஸ்டு ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைனா டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதையுமே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு தான் உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப் இருக்க போகுது. ஓகே. இந்த மார்க்கு நீங்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய கட் ஆஃபை விட இந்த மார்க் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். இப்போ ஃபிசிக்கலுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அதை விட கண்டிப்பாக ஃபைனல் கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 3 மார்க்கோ 4 மார்க்கோ கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் ரொம்ப 10 மார்க் 15 மார்க்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே. ஸோ நீங்கள் 10 மார்க்குக்கு மேலே அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு கிடச்சிரும். 5 மார்க்குக்கு மேலே வச்சுருந்தாலே அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எவ்வளோ மார்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடுத்து ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.